ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஹாப்பி சண்டே, ஹாப்பி மதர்ஸ் டே. மதர்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் வந்து மட்டன் கறி. மட்டன் கறிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னு பார்க்கலாம். 3 தக்காளி, 4 வெங்காயம். வெங்காயம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கணும். நம்ம அம்மா இந்த ஸ்டைலில் தான் சொல்லி கொடுத்தாங்க, அதனால் நம்ம இப்படி தான் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அது கரம் மசாலாலாம் சேர்த்து அரைச்சிருப்போம்ல, அந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். 3 ஸ்பூன் போடணும் கரெக்டாக. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பெப்பர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். போட்டுட்டு நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டணும். ராக் சால்ட் போட்டால் நல்லது, அதனால் ராக் சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டனை கழுவி நம்ம குக்கரில் போட்டுட்டு, இதுதான் மட்டன் பெரட்டல். நல்லா பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி போட்டுட்டு குக்கரில் ஒரு 6 to 7 விசில் வச்சிடணும். குக்கர் லாக் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு ஒரு சுற்றி விட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை செய்ய போகிறோம். இந்த முருங்கைக்காய் வந்து வெங்காயம், முருங்கைக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வந்து குழம்பு வந்து தாளிக்க போகிறோம். மட்டன் குழம்பு. முட்டைக்கு வந்து தனியாக கிரேவி வைக்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.